கிளாசிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இலக்கணத்தில் அலகிடுதலை பற்றி பார்க்கலாம் வாங்க. அலகிடுதல் என்பது சீர்பிரித்து அசை பார்த்து வாய்ப்பாடு கூறுவது அலகிடுதல். அலகிடுதலில் முதலில் இருப்பது எழுத்து. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று என 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று. குறில் என்பது தனிக்குறில். தனிக்குறில் ஒரு மாத்திரை உடையது, குறுகிய ஓசை உடையது குறில். அடுத்தது நெடில், நீண்ட ஓசை உடையது நெடில். மெய்யெழுத்து அப்படின்னாலும் ஒற்று அப்படின்னாலும் புள்ளி வைத்த எழுத்து அப்படின்னாலும் ஒண்ணுதான். இப்போ இக்கு கூட்டல் ஆ கா. கா அப்படிங்கிறது ஒரு மாத்திரை. மாத்திரை என்பது என்ன அப்படின்னா கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் அளவே மாத்திரை எனப்படும். அடுத்தது நெடில், இக்கு கூட்டல் ஆ கா. காக்கு வந்து 2 மாத்திரை. அடுத்தது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை இக்கு. 18 மெய்யெழுத்துக்களும் அரை மாத்திரை சாரும். அடுத்தது அசை. எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். இது ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ சேர்ந்து வருவது அசை. அசை நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். நேரசை குறில் தனித்து குறில் ஒற்று, நெடில் தனித்து நெடில் ஒற்று. தனி குறில் அப்படின்னாலும் குறில் தனித்து அப்படின்னாலும் ஒண்ணுதான். இப்போ எடுத்துக்காட்டு கா. அடுத்தது குறில் ஒற்று. ஒற்று அப்படின்னாலும் மெய்யெழுத்து அப்படின்னாலும் புள்ளி வச்ச எழுத்துனாலும் ஒண்ணுதான். இப்போ எடுத்துக்காட்டு கா அப்படிங்கிறது குறில், இல் அப்படிங்கிறது ஒற்று. அடுத்தது தனி நெடில். கா. கா அப்படிங்கிறது நெடில். நெடில் ஒற்று. நெடில் ஒற்றுனாலும் மெய்யெழுத்து அப்படின்னாலும் புள்ளி வச்ச எழுத்துனாலும் ஒண்ணுதான். கா அப்படிங்கிறது நெடில், இல் அப்படிங்கிறது ஒற்று. அடுத்தது நிறையசை. இரு குறில் இணை. இரு குறில். அடுத்தது குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று, குறில் ஒற்று. இரு குறில் ஆ அப்படிங்கிறது குறில், நீ அப்படிங்கிறதும் குறில். அடுத்தது குறில் இணை ஒற்று, குறில் ஆ. அடுத்தது நீ அப்படிங்கிறதும் குறில், இல் அப்படிங்கிறது ஒற்று. அடுத்தது குறில் நெடில், வி அப்படிங்கிறது குறில், லா அப்படிங்கிறது நெடில். அடுத்தது குறில் நெடில் ஒற்று. வி அப்படிங்கிறது குறில், லா அப்படிங்கிறது நெடில், இர் அப்படிங்கிறது ஒற்று. அடுத்தது ஓரசை சீர் வாய்ப்பாடுகள். நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நேர்னா நாள். அப்போ தா அப்படிங்கிறது நெடில், ஈ அப்படிங்கிறது ஒற்று. அப்போ இதுவும் என்னது அப்படின்னா நேர் பிரிக்கலாம். அடுத்தது நிறை அப்படின்னா மலர், நேர்பு அப்படின்னா நேர் முதல் இருக்கும், கடைசி எழுத்து என்னாக இருக்கும் அப்படின்னா உகர ஓசை பெற்று வரும். உகர ஓசை அப்படின்னா குற்றில் உகர எழுத்துக்கள் மட்டும் வரும். 18 மெய்யெழுத்துக்களுடன் உகரம் பெற்று வந்தால் அது உகரம். அடுத்தது நேர்புக்கு என்ன அப்படின்னா காசு. அடுத்தது நிறைவு. நிறை அடுத்தது உகரம். உகரம் சேர்ந்து வரும் இது நிறைவு. நிறைவுக்கு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா பிறப்பு. அடுத்தது ஈரசை சீர் வாய்ப்பாடுகள். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அடுத்தது காய்ச்சீர். காய்ச்சீர் வந்து நேர் நேர் தேமாங்காய். 3வது சீர் வந்து நேரா வந்தா அது காய்ச்சீர். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். அடுத்தது கனிச்சீர். 3வது சீர் நிறை வந்தால் அது கனிச்சீர். திருக்குறளை வந்து கனிச்சீர் வராது. 3 அடி பாடல்களுக்கு மேற்கொண்ட 3 அடி 4 அடி பாடல் இருக்கக்கூடியதான் கனிச்சீர் வரும். அடுத்து தேமாங்கனி அப்படின்னா நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. அடுத்தது அலகிடுதல் பார்க்கலாம். அலகிடுதல் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்ட அமைச்சு. இங்க மாண்ட தமைச்சுன்னு இருக்கு. நம்ம படிக்கும்போது ஆண்ட அமைச்சு அப்படின்னு படிக்கணும். இது எப்படி அலகிடுதல் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இது மாதிரி ஒரு எளிய முறை, ஒரு எளிய குறிப்பு. இப்போ குறில் நெடில் அப்படின்னு எப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு எளிமையாக இருக்கும். இப்போ குறில் நெடில். கா அப்படிங்கிறது குறில், கா அப்படிங்கிறது நெடில். கி குறில், கி அப்படிங்கிறது நெடில். கு குறில், கு அப்படிங்கிறது நெடில். கே அடுத்தது கே. கை வந்து குறில் கிடையாது, கை நெடில் மட்டும்தான். கைக்கு வந்து குறில் கிடையாது. அடுத்தது கோ குறில், கோ நெடில். அடுத்தது கவு நெடில், இதுக்கு குறில் கிடையாது. இப்போ இது மாதிரி நீங்கள் எழுதி வைக்கும்போது அலகிடுதல் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது அலகிடுதல். சீர்
அசை வாய்ப்பாடு. முதலில் சீர். திருக்குறள் மொத்தம் எத்தனை சீர் இருக்கும் அப்படின்னா 7 சீர் இருக்கும். முதல் 7 சீரையும் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அசை வாய்ப்பாடு பார்க்கலாம். இப்போ அசை வாய்ப்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அசை அப்படின்னா நேரசை நிறையசை. இந்த நேரசை நிறையசை தெரிஞ்சிருந்தால் மட்டுமே அலகிடுதல் எளிமையாக பிரிக்க முடியும். அடுத்தது ஓரசை சீர் ஈரசை சீர் வாய்ப்பாடும் எளிமையாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கா அப்படிங்கிறது குறில், ரூ அப்படிங்கிறது குறில். இரு குறில் வந்தால் நிறை. அடுத்தது வி அப்படிங்கிறது குறில், யு அப்படிங்கிறது குறில், இம் அப்படிங்கிறது ஒற்று. ஒற்று குறில் குறில் இரு குறில் ஒற்று வந்தால் நிறை. அடுத்தது எங்களுக்கு பிரிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. எளிய முறையில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, முதல்ல மெய்யெழுத்து எங்கே இருக்கோ அதுக்கு பின்னாடி ஒரு கோடு போட்டுக்கலாம். எப்பயுமே மெய்யெழுத்துக்கு பின்னாடி தான் சீர் பிரிக்கணும். அடுத்தது இங்கே ஒரு சீர் கோடு போட்டுக்கலாம். இங்கே இம் இருக்குது, இங்கேயும் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே இம் இருக்குது, இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே ஒரு இம். அடுத்தது இன், இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இச்சு. அடுத்தது மெய்யெழுத்தெல்லாம் எங்கே இருக்கோ அதை இன்ட்டு போட்டுக்கலாம். இங்கே ஒரு இம் இருக்குது, இங்கே ஒரு இம் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு இ இருக்குது, இதையும் இன்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது இம், அடுத்தது இ, அடுத்தது இங்கே இம் இருக்குது, அடுத்தது இன். இந்த மாதிரி 6 சீர் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நேரசை அப்படின்னா ஒரு சீர் தனித்து வந்தால் அது நேரசை, ஓர் எழுத்து மட்டும் வந்தால் அது நேரசை. நிறையசை அப்படின்னா 2 எழுத்துக்கள் வந்தால் நிறையசை. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இது ஈரசை வாய்ப்பாடு. இப்போ நேர் அப்படின்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. அடுத்தது நிறையசை இரு குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. அடுத்தது நேரசை தனிக்குறில் ஒரே ஒரு எழுத்து வந்தால் மட்டும் அது நேர். இங்கேயும் ஒரு நெடில் இருக்குது, இங்கேயும் ஒற்று இருக்குது. அந்த ஒற்று அப்படிங்கும்போது நம்ம மெய்யெழுத்து அடிச்சிட்டோம் இல்லைங்களா, அப்போ நேரசை அப்படிங்கும்போது ஓர் எழுத்து இருந்தால் அது நேரசை. அடுத்தது நிறையசை. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒற்று எழுத்து அடிச்சிட்டோம். அப்போ 2 எழுத்து இருந்தால் நிறையசை. அப்போ 2 எழுத்து இருக்குங்களா, இங்கே என்ன பண்ணும் நிறை. அடுத்தது விங்கிறதும் குறில், யூ அப்படிங்கிறதும் குறில். 2 எழுத்து வந்திருக்குங்களா, இதுவும் நிறை. நிறை அப்படின்னா கருவிலம். அடுத்தது கா நெடில், ஒரே ஒரு எழுத்து இருக்கு நேர். அடுத்தது லா குறில், மோ அப்படிங்கிறதும் குறில். 2 எழுத்து வந்திருக்குங்களா, அப்போ 2 எழுத்து வந்தால் என்னது நிறை. அடுத்தது சே, ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்கு நேர். கை இது நெடில், ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்கு, இதுவும் நேர். அடுத்தது யூ, இதுவும் ஒரு எழுத்து வந்திருக்கு நேர். நேர் 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 தேமாங்காய். அடுத்தது சே, ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணணும் நேர் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஈ இருக்கு, மெய் எழுத்து இருக்குது, நம்ம ஏற்கனவே அடிச்சிட்டோம். அடுத்தது யூ இருக்குது, ஒரே ஒரு எழுத்து தான் என்ன இருக்குன்னா நேர். நேர் நேர் தேமா. அடுத்தது இரு குறில் வந்திருக்கு, 2 எழுத்து வந்திருக்குனால நிறை போட்டுக்கலாம். அடுத்தது வீங்கிறதும் குறில், நை அப்படிங்கிறது நெடில், அப்போ 2 எழுத்து வந்திருக்கு நிறை. அடுத்தது யூ வந்திருக்கு, ஒரே ஒரு எழுத்து தான், ஒரு எழுத்து வந்தால் நேர். அப்போ வாய்ப்பாடு என்ன அப்படிங்கும்போது நிறை நேர் கருவிலங்காய். அடுத்தது மா அப்படிங்கிறது நெடில், டா ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்கு நேர். அடுத்தது டா அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான் வந்திருக்கு நேர். நேர் நேர் தேமா. அடுத்தது தமைச்சு. இப்போ இந்த 7வது சீர் மட்டும் ஓரசை சீர் வாய்ப்பாடு. ஓரசை சீர் வாய்ப்பாட்டுனா நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. இப்போ இங்கேயும் நம்ம மெய்யெழுத்து அடிச்சுட்டுலாம். இங்கே 2 எழுத்து தான் வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறை போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே சூ மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு எழுத்து தான். இந்த இடத்துல குற்றில் உகர எழுத்துக்கள் மட்டும்தான் வரும், அது உகர ஓசை மட்டும்தான் பெற்று வரும். அப்போ இது எளிய முறை என்ன அப்படின்னா இந்த இடத்துல பூ போட்டுக்கலாம். அப்போ நிறை ப்ளஸ் பூ நிறைவு. அடுத்தது கடைசியாக இங்கேயும் உகர ஓசை ஊங்கிற வரும், இங்கேயும் நிறைவு ஊங்கிற ஓசை பெற்று வரும். அடுத்தது பிறப்பு, இங்கேயும் ஊங்கிற ஓசை பெற்று வரும். அப்போ இந்த திருக்குறள் எந்த வாய்ப்பாட்டில் முடிந்திருக்கு அப்படின்னா பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது. அடுத்தது இந்த திருக்குறள் பற்றி ஒரு எளிய குறிப்புகள். இந்த திருக்குறள் சொன்னக்கூடிய எளிய முறைகளை பயன்படுத்தி கொண்டு உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறட்பாக்களை அழகிடும் பயிற்சியை மேற்கொண்டால் முழு மதிப்பெண்கள் பெறலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.